Hey guys, welcome to Naniart studio. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு DIY work தான் பண்ண போறோம். அதுக்காக தான் நான் ஒரு brown sheet எடுத்து வச்சிருக்கேன். உங்க வீட்ல இந்த மாதிரி brown sheet எடுத்து இருந்தது அப்படினா அதை தூக்கி தூர போட்றாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதுல அழகா ஒரு DIY பண்ணிடலாம். அதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற குட்டி குட்டி பீசஸ் பேப்பர்ல வந்து ஒரு கட் அவுட் மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். பிளான்ட் அதாவது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிசர் வேணும், தென் கொஞ்சம் ஃபெவிகால் வேணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோப் வேணும். இப்போ நீங்கள் ஜூட் ரோப் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேப்பரை வந்து நான் கட் பண்ண போகிறேன், அதாவது புக் மார்க் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, யாருக்காவது இப்போ கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த புக் மார்க் ஷேப்பில் கட் பண்ண அந்த பீஸ் மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பேப்பர் கட் அவுட், அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஒன்று பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த க்ரீன் யூஸ் பண்ணது ஏன் அப்படின்னா அந்த ப்ரௌன் கலருக்கு ஒரு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்போ ஒயிட் கலர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார்ஸ்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், தென் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லையா, இது வந்து நான் கொஞ்சம் இந்த ப்ரஷ்ஷை டேமேஜ் பண்ணிட்டேன், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, காஸ்ட்லியாக ப்ரஷ் வாங்கிட்டு அதை நீங்கள் கம்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிட்டு கூட பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இந்த புக் மார்க் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கார்னரில் ஒட்ட போகிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இதையும் ஒட்டிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ண அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், ஸோ அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். இந்த புக் மார்க் ஷேப்பு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரம் இருந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 பீஸையும் வந்து நான் வேஸ்ட்டாக தூர போடாமல் அதையும் வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதாக நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, இது இப்படி தான் இருக்கும், அதாவது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதை தான் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். அதையும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த 2 கார்னரில் மட்டும்தான் நான் வந்து கம் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த 2 கார்னரில் மட்டும் கம் அப்ளை பண்ணுங்கள். சென்டர் பார்ட்லேயும் அதுக்கு மேலேயும் இங்கே கம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே அந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். நான் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பார்ட்டு முடிச்சிட்டோம். தென் அடுத்த பார்ட்டு இப்போ வந்து நான் அந்த ஸ்டிக் பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இது என்ன பேப்பர்ஸ், ஸ்டிக்கி பேப்பர்ஸா, அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேப்பரை எடுத்தால் பின்னாடி வந்து கொஞ்சம் கம் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஒட்டும். அதனால தான் இது ஸ்டிக்கி பேப்பர்ஸ் எது வேணால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வேறு பேப்பர்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டான பேப்பர்ஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த புக் மார்க்கை வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லைனா ஒரு சின்ன தேங்க்யூ இல்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எழுதி அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னா தேங்க்யூ க்ரோ வித் லவ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நேம் எழுதலாம், இல்லை ஒரு பாசிட்டிவான ஒரு கோட்ஸ் எழுதலாம், அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதோ எழுதி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இது நீங்கள் புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா கிட்ஸ் வந்து ஒவ்வொரு பேஜ் முடிக்கும் போதும் அவங்களுக்கு புதுசாக அந்த கோட்ஸ் எழுதி இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கீழே ஓகே, ஆனால் மேலே வந்து பார்ட்டு எம்டிஆர் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது. ஸோ வந்து அதுலேயும் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் கிரீன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா பி ஹாப்பி அப்படின்னு எழுத போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க. இப்போ நீங்கள் இதை வந்து ஃப்ளாஷ் கார்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னா மேலே ஏ எழுதிக்கோங்க. தென் ஆப்பிள் அதோட பிக்சரை வந்து கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு நம்ம காட்டினோம் அப்படின்னா அவங்க அழகாக ரீட் பண்ணுவாங்க, அழகாக படிப்பாங்க. ஓகே, கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஐடியா மாதிரி தான் கொடுக்குறேன். ஓகே, நான் இதை வந்து 3மே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் மேலே ஹோல் போட்டுக்க போகிறேன். இப்போ பஞ்சிங் மிஷின் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா பென்சில் இல்லை காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நீங்கள் இப்போ ரோப் இல்லை நூல் ஏதாவது கட்டிக்க போகிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஹோல் இல்லை ரோப் எதுவுமே வேண்டாம். இப்போ நம்ம புக் மார்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து புக்குக்கு உள்ளே இருக்கும், அந்த நூல் வந்து வெளியே தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து ரோப் யூஸ் பண்ணுறது. தென் கிஃப்ட் ஏதாவது பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு கயிறு வச்சு கட்டுவோம் இல்லையா, அதாவது ஏதோ ஒரு நூல் வச்சு கட்டுவோம் இல்லையா, அதில் தொங்க விடுற மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 3/4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன டீட்டெயில் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த ரோப்பை இன்னும் கட் பண்ணணும், கட் பண்ணி ஒரு சின்ன நாட் மாதிரி போடணும். அதையும் பாருங்கள் நீங்கள். இது ரொம்ப ஒரு ஈஸியான டிஐஒய். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதை அப்புறமா என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக சூப்பராக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஃபைனல் பிக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து நாட் போட்டு வச்சுருக்குறோம். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நானியார்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.